ஃபஸ்ட்டு வந்து சதாசிவ சமாரம்பம். ஹரி ஓம் குருவே சரணம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांतिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி இன்றைக்கி வந்து நாம் ஹஸ்தாமலகீயம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சின்ன டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் வந்து 12 ஸ்லோகங்கள் தான் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்குது. இப்போ டைட்டில் இருந்தே வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், இதை கம்போஸ் பண்ணினது ஹஸ்தாமலக ஆச்சார்யா அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து ஆதிசங்கரோட ஒரு ப்ராமினன்ட் டிசைப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆதிசங்கரருக்கு 4 பிரதான சிஷ்யர்கள் இருந்தா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய டிசைப்பிள்ஸ் இருந்தால் அதில் 4 பேர் ஃபேமஸாக இருந்தா. ஸோ சுரேஸ்வரா, பத்மபாதா, தோட்டகா, ஹஸ்தாமலக. இப்போ இந்த 4 பேரில் யார் ரொம்ப பாப்புலர் அப்படின்னா சுரேஸ்வராச்சாரியார் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஏன்னா அவருடைய நிறைய வேதாந்தா டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளோட பரம்பராவில் அந்த டெக்ஸ்ட் எல்லாமும் கூட படிப்பான். ஸோ ஆயிரக்கணக்கான வெர்சஸ் வந்து சுரேஸ்வராச்சாரியார் வந்து பண்ணியிருக்கார். வார்த்திகக்காரர் அப்படின்னும் அவருக்கு பேர் இருக்கு. ஏன்னா வார்த்திகமாக எழுதுவார் எல்லா இதையும். ஸோ வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் ஹீ இஸ் வெரி வெரி பாப்புலர். சுரேஸ்வராச்சாரியாருக்கு அடுத்து யார் வந்து ஃபேமஸ் அப்படின்னா பத்மபாத. அவரும் நிறைய வேதாந்திக் டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கார். பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு, அதாவது சங்கரருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு பத்மபாதர் வந்து சப் கமெண்ட்ரி வந்து எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் யார் வந்து பாப்புலர் அப்படின்னா தோட்டக்காச்சாரியா. அந்த சுரேஸ்வராச்சாரியாரையும் பத்மபாதாவையும் கம்பேர் பண்ணும் பொழுது தோட்டக்கா கொஞ்சம் பாப்புலர் வந்து ரொம்ப கம்மி தான். இவர் வந்து தோட்டக்காஷ்டகம் நமக்கு தெரியும் எல்லாருமே வந்து அது ஃபேமஸ் டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்ருதி சார சமுத்தரணம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டையும் வந்து இவர் பண்ணியிருக்கார். ஸோ 4வது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஹஸ்தாமலக ஆச்சாரியா. அவரோட ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. டசன்ட் மீன் அவர் நிறையா பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நிறையா பண்ணியிருக்கலாம். பட் காலப்போக்கில் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு தான். அப்புறம் இந்த ஆத்தர்ஸ் பற்றின பயோகிராஃபி எல்லாம் நம்மளுக்கு வந்து கிளியராக கிடைக்கல.
எங்கேயுமே டீட்டெயில்ஸ். இப்போ இதை பற்றிலாம் எங்கேருந்து எடுக்கிறா அப்படின்னா சங்கர விஜயம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, வித்யாரண்யர் பண்ணினது. நம்மளோட யார் வித்யாரண்யர்? பஞ்சதசி டீச்சர் இருக்காரே, அவர் பண்ணின சங்கர விஜயம்ங்கிற புக்கிலேருந்து நம்ம வந்து சங்கரருடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. அதில் வந்து பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த்தே கூட இன்னும் சர்ச்சைக்குரியதாக தான் இருக்குது. அதாவது சில பேர் சொல்கிறா பிசியில் பிறந்தார், சில பேர் வந்து ஏடியில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் அவருடைய வேதாந்திக் டீச்சிங் வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பாக்கி டீட்டெயில்ஸ்லாம் அவைலபிளாக இல்லைனாலும் பரவாயில்லை. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பயோகிராஃபி அதெல்லாம் இல்லைனாலும் நாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வேதாந்தத்தில் மட்டும்தான். இப்போ இந்த பேர் இருக்கு இல்லையா, ஹஸ்தாமலக இப்படிங்கிற பேரும் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் நேம். நம்ம காமனாக வந்து இந்த பேரை யாருக்காவது வச்சு நம்ம வந்து ரொம்ப பார்த்துருக்க மாட்டோம். இன்னும் என்ன அர்த்தம்? ஹஸ்தாமலக்கனா கையில் இருக்கிற நெல்லிக்கனி அப்படின்னு அர்த்தம். ஆமலக்கம் அப்படின்னா நெல்லிக்காய், ஹஸ்த ஆமலக்கம்னா கையில் இருக்கிற நெல்லிக்காய் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி ஒரு பர்சனோட பேராக இருக்க முடியும்? கையில் இருக்கிற ஒரு நெல்லிக்கனி அப்படின்னு கூப்பிட முடியுமா ஒரு பர்சனை? இல்லையா? அப்போ இது வந்து இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் நேம், ப்ராபப்ளி அ நிக் நேம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம யாரையாவது ஆசையாக கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வந்து சங்கரர் வச்ச ஒரு நிக் நேம். ஸோ ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியலை. இப்போ இவரை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லும் பொழுது இந்த சங்கர விஜயம்லேருந்து தான் இந்த டீட்டெயில்ஸ் நாமும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சிஷ்யரை பற்றின டீட்டெயில்ஸ் வர இடத்துல எப்படி இவர் வந்து சங்கரரை மீட் பண்ணுறார் அப்படின்னு ஒரு போர்ஷன் ஆனது இருக்குது. அதில் என்ன சொல்கிறா அப்படின்னா, சங்கரர் வந்து திக் விஜயம் பண்ணுவார் இல்லையா, எல்லா இடத்துக்கும் வந்து தேசாந்தரம் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். எதுக்கு சங்கரர் வந்து அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார்? டீச்சிங்கை வந்து ஸ்ப்ரெட்டு பண்ணுறதுக்காக எல்லா இடத்துக்கும் வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணார். மிஸ்கன்செப்ஷனெல்லாம் ரிமூவ் பண்ணி அத்வைத டீச்சிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துக்கு அவர் வந்து ட்ராவல் பண்ணார். டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் எல்லாம் வந்து ரெஃப்யூட் பண்ணணும்ல, அதுக்காக நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணார். அப்படி அவர் ட்ராவல் பண்ணின சமயத்தில் ஒரு சமயம் அவர் வந்து கர்நாடகா ஏரியாவில் இருந்திருக்கார். இந்த கர்நாடகாவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா மேங்களூர், கோகர்ணா அப்படின்னு சொல்கிறாலே அந்த ஏரியா கிட்டக்க அவர் வந்து ஒரு சமயம் தங்கியிருந்தார் போல இருக்கு. அப்போது அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவை சேர்ந்த பிரபாகரா அப்படின்னு ஒரு பர்சன் வந்து சங்கரரை வந்து மீட் பண்ணுறதுக்காக வரார். இந்த பிரபாகரா அப்படிங்கிறவர் தான் ஹஸ்தாமலக ஆச்சாரியாவோட அப்பா. அவர் வந்து அந்த கிராமத்திலேயே ரொம்ப ஒரு பெரிய ரிச் பர்சனாக சொல்லப்படுறது. அப்புறம் வெரி ஸ்காலர்லி கூட, நிறைய விஷயங்கள் படித்த ஒரு பர்சனாக இருந்திருக்கார். அவர் என்ன பண்ணார், சங்கரர் வராருன்னு கேள்விப்பட்ட உடனே ஃபேமிலியோடு சேர்ந்து சங்கரரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு வரார். அப்போ வந்து ஒய்ஃபு அப்புறம் குழந்தை 2 பேரையும் கூட்டின்னு வரார். 3 பேரும் சங்கரருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பிரபாகரா வந்து சங்கரர்கிட்ட சொல்கிறார், இது வந்து என்னோடய பையன், ரொம்ப சின்ன பையன், இவன் வந்து இவனுக்கு வந்து வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறார். இவனால் வந்து பேசவே முடியாது, யாரோடவும் ஒட்டவே மாட்டான், அவன் மாட்டுக்கு தனியாக இருப்பான், ஒரு பெக்யூலியர் பிஹேவியர் இவனுக்கு, யாருமே இவனுக்கு வேண்டாம், மற்ற குழந்தைகளோட விளையாட போவானா, விளையாட போக மாட்டான், அப்புறம் எப்போயாவது பசிச்சுதுன்னா வந்து சாப்பிடுவான். நம்மளை மாதிரி நல்லா 3 வேளைலாம் வந்து அந்த குழந்தை கேட்டு சாப்பிட்டு பார்த்ததே இல்லை, எப்போவாவது தான் வந்து சாப்பிட்றான், அப்புறம் யாரோடவும் வந்து பேசவே மாட்டேங்கிறான். ஆனால் எனக்கு வந்து என்னோடய பையனை என்ன மாதிரி ஆக்கணும்னு ஆசை. நான் வந்து இந்த கிராமத்துலேயே வந்து ரொம்ப படித்த ஒரு பர்சன், என்ன மாதிரி என் குழந்தை வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் குழந்தைக்கு பேச்சே வரல
அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார் சங்கரர் கிட்ட. அப்போது அப்பா சொல்கிறார், திருப்பியும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த குழந்தையும் வந்து சங்கரருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. கீழே விழுந்த குழந்தை எழுந்துக்கவே மாட்டேங்கிறதான். எல்லாரும் எழுந்துருன்னு சொல்கிறா. அப்புறம் சங்கரர் வந்து அந்த குழந்தைய தூக்கி விடுறாராம். அவ்வளோ நேரம் அந்த குழந்தை வந்து அப்படியே தரையிலேயே வந்து படுத்துட்டுருக்கு. அப்போது சங்கரர் அந்த குழந்தைய பார்த்து கேட்குறார், யாருப்பா நீனு அப்படின்னு கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கு அந்த குழந்தை ஃபஸ்ட்டு தன்னுடைய லைஃப்லேயே வாயை திறந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்படி பதில் சொல்கிறது தான் இந்த 12 ஸ்லோகம் ஆஃப் ஹஸ்தா மலக்கியம். அப்படியே பிரவாகமாக அந்த குழந்தை வந்து அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று சொல்லிகிட்டே போகுது. இப்போ அப்பாவுக்கு பேச்சு வரலையா அதை பார்த்த உடனே. இப்போ சங்கராச்சாரியாருக்கு அவ்வளோ வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுதான், பயங்கர ஆனந்தமாயிடுதான். அப்போது அந்த குழந்தையோட அப்பா கிட்ட சொல்கிறாரா, உங்களுக்கு எதுக்கு இந்த குழந்தை, உங்ககிட்ட இந்த குழந்தை இனிமேல் இருக்கக்கூடாது, அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் கூட்டின்னு போகிறேன், அவன் இருக்க வேண்டிய இடம் வந்து இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி குழந்தைய வந்து தன்னோட கூட்டிகிட்டு போய்ட்றான். ஸோ அவனோட அறிவை வந்து இந்த 12 ஸ்லோகங்கள் மூலமாக எவ்வளோ தீக்ஷண்யமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியறது அப்படின்னு சங்கரர் வந்து, நீ சொன்ன ஸ்லோகத்துக்கு நான் கமெண்ட்ரி எழுதினாதான் பாக்கி பேரால் புரிஞ்சுக்க முடியும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த 12 ஸ்லோகத்துக்கும் சங்கரர் பாஷ்யம் எழுதுறார். இப்போ ஹஸ்த ஆமலகவத் ஸ்புடஞானம் அஸ்ய வர்த்ததே. இப்படி வந்து கையில் இருக்கிற நெல்லிக்கனியை யாராலையுமே மிஸ் பண்ணவே முடியாதோ, ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த பையனுக்கு ஆத்மாவை பற்றின அறிவு அவ்வளவு தீர்க்கமாக இருக்குது, ஸ்புட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால இவனுக்கு வந்து ஹஸ்தாமலக ஆச்சாரியா அப்படின்ற பேரானது கிடைக்கிறது. ஸோ ஹஸ்த ஆமலக துல்லிய ஞானவான் ஆச்சாரியா ஹஸ்தாமலக ஆச்சாரியா. ஹஸ்த ஆமலக துல்லியன சிமிலர் போல அப்படின்னு அர்த்தம். ஹஸ்த ஆமலக துல்லிய ஞானவான், அப்படி உள்ளங்கை நெல்லிக்கணை போல தெள்ள தெளிவான ஒரு அறிவு வந்து இந்த குழந்தைக்கு இருந்ததோ அதனால் அந்த குழந்தைக்கு ஹஸ்தாமலக ஆச்சாரியா அப்படின்னு பேர். ஸோ இதுதான் வந்து அவருடைய கதை. ஸோ ஹஸ்தாமலக்கியத்துக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி முதல் 2 ஸ்லோகங்கள் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். வேறு யாரோ பண்ணி அதை வந்து சேர்த்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் அது. அதாவது ஒரு இது ஆரம்பிக்கணுன்னா அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் இல்லையா. இந்த குழந்தை ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு அதுக்கு என்ன பேக்ரவுண்ட். அப்போ அப்பா வந்து குழந்தையை சங்கரர் கிட்ட கூட்டிகிட்டு வரார். அதுதான் வந்து இந்த 2 ஸ்லோகத்தோடைய விஷயம். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். எல்லார்கிட்டையும் வந்து பிரகரணம் புக் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 224. ஸ்ரீ சங்கராச்சாரிய உவாச்ச. சங்கரர் வந்து அந்த குழந்தைகிட்ட கேள்வி கேட்குறார். அது கஸ்த்வம் சிசோகஸ்ய குதோசி கந்தா கிம் நாம தே த்வம் குத ஆகதோசி. ये तन्मयोक्तं वद चार्भकत्वं मत्प्रीतये प्रीतिविवर्धनोऽसि. ஸோ நம்மளுக்கே இது படிக்கும் பொழுதே வந்து புரியிற மாதிரியாக தான் இருக்குது. ஹே சிஷோ. இப்போ சிஷுனா ரொம்ப சின்ன குழந்தை போல இருக்கு, அதனால் வந்து ஹே பாலா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஹே சிஷோ. என்ன சொல்கிறார், கஹ துவம்
நீ யாரு அப்படின்னு கேட்குற. கஸ்யத்வம், நீ யாரோடைய குழந்தை அப்படின்னு கேட்குற. குதோசி கந்தா, நீ எங்கே போகிற, நீ எந்த டெஸ்டினேஷன் ஆர் எந்த டைரக்ஷனை நோக்கி போகிற. கிம் நாம தேத்வம், உன்னுடைய பேர் என்ன. அப்புறம் குத ஆகதோசி, நீ எங்கேருந்து வந்த, நீ எங்கே போகிற, அப்புறம் நீ எங்கேருந்து வந்த. ஸோ சங்கரர் வந்து இப்படி கேள்வி மேலே கேள்வியை பில்டு பண்ணி கேட்டு கேட்டு அந்த குழந்தைகிட்டேருந்து ஏதாவது ஆன்சர் வருமா அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து குழந்தை பேசாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த குழந்தைய பேச வைக்கணுன்னா இந்த சைடில் இருக்கிறவா என்ன பண்ணுவா, ப்ராம்ப்ட் பண்ணுவா இல்லையா, நிறைய பேச வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணுவான். அதனால் கேள்வி மேலே கேள்வி கேட்குற சங்கரர். நீ யார், நீ எங்கேருந்து வந்த, நீ யாரோட குழந்தை, உன் பேர் என்ன, நீ எங்கே போகிற, இந்த மாதிரி குட்டியாக கொஸ்டின்ஸை வந்து கேட்குறேன். ஏதன்மயோக்தம் வத ச அர்பகத்வம், நான் வந்து உன்னை கேள்வி மேலே கேள்வி கேட்குறேன். மயா உக்தம், நான் கேட்குறேன் குழந்தையே, நீ வந்து ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண அப்படின்னு கேட்குற சங்கரர். கொஞ்சம் வாயை தான் திறந்து பேசேன், வத நீ பேசு. அப்புறம் நீ பார்க்கறதுக்கும் வந்து எப்படி இருக்க, மத் பிரீத்தையே பிரீத்தி விவர்தனோசி, நீ பார்க்கறதுக்கும் ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்க, உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீ உன் வாயை திறந்து ப்ளீஸிங்காக ஏதாவது மறுபடியும் கொஞ்சம் பதிலை எனக்கு கூட அப்படின்னு கேட்குறேன். அர்பகம்னா குழந்தைன்னு அர்த்தம். அர்பக இந்த வார்த்தையை நாம் எங்கே கேட்டிருக்கோம், வேறு கமலஜ தை தாஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படித்தோம் இல்லையா, அங்கே வந்து கேட்டிருக்கோம். ஸோ குழந்தைன்னு அர்த்தம், பாலான்னு அர்த்தம். ஸோ நீ வந்து உன் வாயை திறந்து கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த குழந்தை வந்து என்ன பதில் சொல்கிறது, ஹஸ்தாமலக உவாச்ச நாஹம் மனுஷ்யோ நச்ச தேவயக்ஷௌ ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா न ब्रह्मचारी न गृही वनस्थः भिक्षुर्न चाहं निजबोधरूपः. ஸோ இந்த ஸ்லோகமும் இன்ட்ரோடக்டரி ஸ்லோகம். இது ஆக்சுவலாக ஹஸ்தாமலக்கர் வந்து சொன்னது கிடையாது, இன்ட்ரோடக்டரி ஸ்லோகம். ஆனால் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அகம் ந மனுஷ்யா, நமக்கே இது புரியும், நான் வந்து ஹியூமன் பீயிங் கிடையாது. அப்போ வேறு யார் ஹியூமன் பீயிங் இல்லைன்னா நீ வேறு யாரை நம்ம என்ன கேட்போம், அப்போ நீ வேறு ஏதாவது ஜீவராசியான்னு கேட்டுருவோம் இல்லையா. அதனால் என்ன சொல்கிறா, ந தேவக யக்ஷா. ஸோ தேவ யக்ஷௌ ரெண்டும் சேர்த்ததுனால தேவ யக்ஷவுன்னு போட்டிருக்கேன். நச்ச தேவ யக்ஷௌ, இப்போ நான் வந்து தேவாவும் கிடையாது யக்ஷனும் கிடையாது. அப்புறம் என்ன, ந பிராமண ந க்ஷத்ரிய ந வைஷ்ய ந சூத்ர அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு 4 வருணமும் கிடையாது. சரி, உனக்கு வருணம் கிடையாது, அப்போ ஆசிரமம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டால் ந பிரம்மச்சாரி ந கிரகி ந வனஸ்தா ந பிக்ஷுஹு, பிக்ஷுஹுனா சந்நியாசி. ஸோ 4 ஆசிரமமும் கூட எனக்கு கிடையாது. அப்போ எனக்கு வருண ஆசிரமமே கிடையாது. ந வருணாசிரமச்சார தர்மம் ரெண்டுமே கிடையாது. வர்ணாசிரமமே கிடையாதுன்னா அதில் ஃபாலோ பண்ண வேண்டிய தர்மமும் கூட எனக்கு கிடையாது. நான் வந்து என்ன சொல்ல வரான், நான் இந்த வருணம் கிடையாது ஆசிரமம் கிடையாதுன்னா என்ன மீன் பண்ணுறான், நான் இந்த தேகமே இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தை வந்து சொல்கிறேன். அப்போ என்னுடைய நேச்சர் பின் என்னது, நிஜ போத ரூபா. நிஜனா ஒன்ஸ் ஓன் அப்படின்னு அர்த்தம். போத ரூபா, அப்போ என்னுடைய நேச்சர் பியோர் கான்ஷியஸ்னஸ். அப்படியே சுற்றி இருக்கிறவாள்லாம் அதை கேட்ட உடனே வந்து ஆணு வந்து வாயை பொழந்து நிற்கிறான்.
யாருக்கும் ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரியல, என்ன சொல்கிறது இந்த குழந்தை அப்படின்னு யாருக்கும் புரியலை. அதுக்கப்புறம் இதுவே அப்படி இருந்ததுன்னா அந்த 12 ஸ்லோகமும் அப்போது எப்படி இருக்கும்? அதை கேட்டு வந்து சங்கரர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாராம், இந்த குழந்தை வந்து இவ்வளோ அழகாக சொல்கிறதே அப்படின்னு. ஜென்ரலாக வந்து சிஷ்யா தானே குருவோடைய டெக்ஸ்ட்டுக்கு வந்து கமெண்ட்ரிலாம் எழுதுவா. இங்கே அப்படியே உள்டா, சிஷ்யனுடைய ஸ்லோகத்துக்கு குரு வந்து பாஷ்யம் பண்ணுறார். ஸோ சங்கரர் வந்து இதுக்கு ரொம்ப இலாபரேட்டாக கமெண்டரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த டெக்ஸ்டோடைய இன்ட்ரொடக்ஷன். இப்போ வந்து ப்ராப்பராக வந்து நாம் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம், ஸ்லோகத்துக்குள்ளே போகணும். ஸோ ஹஸ்தமலகீயம் அப்படின்னு சொன்னால், ஈயம் அப்படின்னு சொன்னால் ரிட்டன் பை, எழுதியது, ஆர் கம்போஸ்டு பை அப்படின்னு அர்த்தம். இப்போ கம்போஸ்டு பை ஹஸ்தாமலக இஸ் ஹஸ்தாமலகீயம். இல்லைனா எப்படி சொல்லலாம், இது ஹஸ்தாமலக ஸ்ரோத்ரம் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ 12 ஸ்லோகங்கள் இதில் இருக்குது. இது மொத்தமுமே எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தை பற்றி இந்த 12 ஸ்லோகங்களும் வந்து நம்மளுக்கு ப்ரெசண்ட் பண்ணுறது. அப்போ இது வந்து மகா வாக்கியத்தில் எந்த பதத்தில் இந்த ஸ்லோகத்தை எல்லாம் போடலாம்? ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறது மகா வாக்கியத்துடைய துவம் பத லக்ஷ்யார்த்தம். ஆத்மா ஆத்மா துவம் பதம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது? துவம் பத லக்ஷ்யார்த்த வர்ணனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலாக இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா துவம் பத லக்ஷ்யார்த்த வர்ணனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இண்டிவிஜுவலுடைய ஹையர் நேச்சரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற வர்சஸ். இப்போ நான் இந்த ஹையர் நேச்சர் இருக்கு இல்லையா, இந்த ஹையர் நேச்சரை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த ஹையர் நேச்சர் தான் பிரம்மன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? துவம் பத லக்ஷ்யார்த்தம் நன்னா திருடமாக ஸ்புட்டமாக எனக்கு கிளியராக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் துவம் பதம் தான் தத் பதம், தது துவமசி, அது வந்து எனக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். அதனால ஜென்ரலாக வந்து துவம் பத லக்ஷ்யார்த்தத்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தட் மகா வாக்கியத்தோட அர்த்தத்தை நம்மளால் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தோன்னா நிறைய வேதாந்திக் டெக்ஸ்ட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா துவம் பதத்தை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான பிரகரண கிரந்தங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். உபதேச சாகஸ்ரீ அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அது வந்து சங்கரர் பண்ணினது. கிட்டத்தட்ட வந்து 19 சாப்டர்ஸ் இருக்குது அதில். அப்புறம் 640 ஸ்லோகம்ஸ். அத்தனை ஸ்லோகமும் எதை பற்றி பேசுகிறதுனா ஆத்மஸ்வரூபத்தை பற்றியே அத்தனை ஸ்லோகமும் வந்து பேசுறது. அப்போ அந்த ஐ இருக்குல்ல, ஐ நான் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் புரிஞ்சாதான் அகம் பிரம்ம அஸ்மி வந்து அப்படியே ஸ்மூத்தாக செட் ஆகும். அகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே அகம் பிரம்மாஸ்மி வந்து நம்மளுக்கு கன்ஃபியூசிங்காகவே இருக்கும், சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும், இல்லைன்னா தப்போன்னு தோணும். இந்த அகங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பற்றி டீல் பண்ணுற டெக்ஸ்ட் இது. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக அந்த ஹஸ்தாமலக்கிய ஸ்லோகங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஸ்லோகா நம்பர் 3ன்னு இருக்கும், அதுதான் அவர் சொன்ன ஸ்லோகம் நம்பர் 1. நிமித்தம் மனச்சக்ஷுராதிப் பிரவருத்தோ நிரஸ்தா கிலோபாதிராகாஷகல்பः ரவிர்லோகசேஷ்டா நிமித்தம் யதாயः
सनित्योपलब्धिस्वरूपोऽहमात्मा இப்போ நாம் பார்க்குற எல்லா ஸ்லோகங்கள்லையும் எக்ஸெப்ட் த 14th ஸ்லோகம் ஆர் த 12th ஸ்லோகம் ஆஃப் ஹஸ்தாமலகா, 4வது லைன் வந்து எல்லா ஸ்லோகத்துலேயும் வந்து சேமாக இருக்கும். ச நித்யோபலப்தி ஸ்வரூபோ ஹமாத்மா. ஸோ இப்போ இந்த ஹஸ்தாமலகா என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னை டைரெக்டாக இப்போ சங்கரருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். ஏன்னா சங்கரர் என்ன கேள்வி கேட்டார்? நீ யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். கஹத்வம் அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு ஹஸ்தாமலகா என்னென்ன பதில் சொல்கிறார்? அகம் ஆத்மா அஸ்மி அப்படின்னு பதில் சொல்கிறார். நான் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஆத்மா அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது வந்து வேதாந்தத்தில் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆத்மாங்கிற வார்த்தைக்கே வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன் வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து கொடுக்கறது. ஒவ்வொரு டெஃபினிஷனும் ஆத்மாவுடைய நேச்சரை ரிவீல் பண்ணுற டெஃபினிஷனாக இருக்குது. இப்போ இந்த 4 டெஃபினிஷனையும் ஒரு ஸ்லோகம் வந்து கன்வே பண்ணுறது. யச்சாப்னோதி யதாதத்தே யச்சாதி விஷயானிஹ யச்சாத்ய சந்ததோ பாவஹ தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஸோ 4 விதமான டெரைவேஷன் ஆத்மாக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா யச்சாப்னோதி, ஆப்னோதி இதி ஆத்மா. நான் வந்து இந்த என்டையர் கிரியேஷனை பர்வேடு பண்ணுறேன். ஆப்னோதி, வியாப்னோதி, வியாப்தி, இது எல்லாமே எதை குறிக்கும்னா வியாபகத்துவம், அந்த பர்வேடிங் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அப்போ இது மூலமாக ஆப்னோதி இது ஆத்மா மூலமாக எக்ஸிஸ்டன்ஸ் நேச்சரும் வந்து ரிவீல் ஆகிறது. அந்த இருப்பு அப்படிங்கிறதும் வந்து இது மூலமாக ரிவீல் ஆகிறது. நான் தான் சத் ரூபம், நான் தான் எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறேன். நாம் வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் பார்த்துருக்கோம். எஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தை, அந்த மீனிங்கில் தான் இந்த ஆப்னோதி இது ஆத்மா அப்படிங்கிறது வருது. ஸோ ஆத்மா தான் ஆல் பர்வேடிங் எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள். அதுக்கப்புறம் என்னது? ஆதத்தே இது ஆத்மா. ஆதத்தே அப்படின்னு சொன்னால் நான் தான் வந்து இந்த என்டையர் கிரியேஷனுடைய அதிஷ்டானம் அப்படின்னு அர்த்தம். அதாவது மொத்த யூனிவர்ஸும் வந்து இப்போ பிரளயம் போது எதில் ரிசால்வ் ஆகுமோ அதுக்கு பேர் ஆதத்த அப்படின்னு பேர். எப்படி வந்து ட்ரீம் வேர்ல்டு எழுந்துட்ட உடனே எங்கே ரிசால்வ் ஆகுறது? வேக்கரில் ட்ரீம் வேர்ல்டு வந்து ரிசால்வ் ஆகிறது இல்லையா, முழிச்சிக்கும் பொழுது. அது மாதிரி நான் ஆத்மஸ்வரூபம், என்கிட்டேருந்து க்ரியேஷன் வருது, என்கிட்டையே வந்து அது ரிசால்வும் ஆகிறது. ஆதானம் அப்படின்னு சொன்னால் ரிசால்விங், முழுங்கிறது, ஸ்வாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ எது ஒன்று இந்த ஹோல் க்ரியேஷனை தனக்குள்ளேயே இழுத்துக்கிறதோ, சர்வலய அதிஷ்டானம், பிரபஞ்ச லய அதிஷ்டான ஆத்மா, அதுதான் வந்து ஆதத்தே இது ஆத்மா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்னோதி அப்படின்னு பார்த்தோம், 2வது ஆதத்தே, 3வது வந்து அத்தி இது ஆத்மா. அத்தி இது ஆத்மா. அத் அப்படின்னு சொன்னோன்னா டு எக்ஸ்பீரியன்ஸ், டு ஈட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆத்மா வந்து கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படிங்கிற நேச்சரை வந்து இந்த டெஃபினேஷன் வந்து ரிவீல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஆப்னோதி வந்து எக்ஸிஸ்டன்ஸை ரிவீல் பண்ணிது, இது வந்து கான்ஷியஸ்னஸை ரிவீல் பண்ணுறது. அப்போ எந்த இதில் வருது? எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ, எது விட்னஸ் பண்ணுறதோ, எது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறதோ அது
ஆத்மா. அப்போ 2 யூனிவர்ஸையும் எது பிரகாசப்படுத்துறதோ அது என்ன 2 யூனிவர்ஸு? பாஹ்ய பிரபஞ்சம், வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை எது பிரகாசப்படுத்துறதோ அது ஆத்மா. அப்புறம் ஆந்திர பிரபஞ்சம், இன்டர்னல் வேர்ல்ட், என்னுடைய தாட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் எது பிரகாசப்படுத்துறதோ அது வந்து ஆத்மா. இது ரெண்டுத்தையும் எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது? இன்டர்னல் வேர்ல்டு, எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஆத்மா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. that which witnesses everything is ஆத்மா. அத்தி. 4வது வந்து அததி இது ஆத்மா. அத் அப்படின்னு சொன்னால் டு எக்ஸிஸ்ட் ஆல்வேஸ் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறது. அப்போ பாஸ்ட்லேயும் இருந்தது, ப்ரெசண்ட்லேயும் இருக்குது, ஃப்யூச்சர்லையும் இருக்கும். அப்படின்னா என்னது? அது திரிகாலே அப்பி அத்தி ஆத்மா. சந்தத பாவகா அப்படின்னா 3 காலத்துலேயும் இருக்கிறது, எப்போவுமே இருந்துட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அததி that which exists permanently, எப்பவும் இருக்கக்கூடியது. இப்போ இந்த நித்திய பிரகாஷ சாட்சி ஸ்வரூபம்தான் ஆத்மா. அதுதான் வந்து இந்த லாஸ்ட் லைனுடைய டெஃபினிஷன். ஸோ அதுதான் செல்ஃப், அதுதான் ஆத்மாவுடைய அர்த்தம். ஸோ ஆத்மாங்கிற வார்த்தையை உட்காந்து அனலைஸ் பண்ணினோன்னா மொத்த வேதாந்தா டீச்சிங்கையும் வந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியும். இப்போ இந்த ஆத்மா பற்றின டெஃபினிஷன் இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த 4 டெரிவேஷன்ஸ் உபனிஷத்துலேருந்து கிடைக்கல, புராணத்திலேருந்து இந்த 4 டெஃபினேஷனும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட டெஃபினேஷனை ஹஸ்தாமலகா சொல்கிறார். ஸோ ஆத்மாவோட நேச்சர் என்னவா? உபலப்தி ஸ்வரூபா ஆத்மா அகம் அஸ்மி. நான் தான் வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல். நான் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் மட்டும் கிடையாது, நான் பியோர் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலும் கூட. உபலப்தி அப்படின்னு சொன்னால் சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம். ஞானம், விஞ்ஞானம், சித். இப்போ இந்த வேர்டு வந்து வேதாந்தத்தில் கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுவாள். சைத்தன்யத்துக்கு உபலப்தி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவாள். ஸோ ரேர் யூசேஜை ஹஸ்தாமலக்கா வந்து யூஸ் பண்ணியிருக்கார். இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி இருந்ததுன்னா பாக்கி ஸ்லோகங்கள்லாம் இப்போ போக போக எப்படி இருக்கும்? அவர் என்ன கேள்வி கேட்டார்? நீ யாருப்பா அப்படின்னு தானே கேள்வி கேட்டார். நம்மக்கிட்டலாம் வந்து நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம? நீங்கள் இதான் என்னோடய பேருன்னு சொல்லி, அதுக்கப்புறம் என் அப்பா இது, என் அம்மா இது, நான் இங்கே வேலை பார்க்குறேன், அப்புறம் எப்படியாவது அந்த பர்சனோட கனெக்ட்லாம் பண்ண முடியுமா? உங்களுக்கு இவரை தெரியுமா, அவரை தெரியுமா, அவர் எனக்கு தெரியும், அப்படிலாம் ட்ரை பண்ணுவோம்ல. இந்த குழந்தை வந்து நேராகவே வந்து உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் ஆன்சரையே பண்ணுறது. ஸோ உபலப்தி அப்படின்னா சைத்தன்யம், நான் வந்து பியோர் கான்ஷியஸ்னஸ் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ கான்ஷியஸ்னஸ் உடைய நேச்சர் என்னது? ஓகே, கான்ஷியஸ்னஸோட 5 ஃபீச்சர்ஸ் என்னது அப்படி கேட்டால் தான் சொல்ல தெரியும் இல்லை? கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. கான்ஷியஸ்னஸ் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது பாடியை பர்வேட் பண்ணி பாடிக்கு சென்ஷியன்சியை லெண்ட் பண்ணுறது. அப்புறம் கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியோட பவுண்ட்ரியோட முடியறது கிடையாது. பாடியை தாண்டியும் எல்லா இடத்துலையும் அது வியாபிச்சு இருக்குது. 4வது பாயிண்ட், பாடியே அழிஞ்சு போனாலும் கான்ஷியஸ்னஸ் சர்வைவ் ஆகும், கான்ஷியஸ்னஸ் அழியாது. அப்புறம் அப்படி சர்வைவ் ஆகிற கான்ஷியஸ்னஸ்ஸு நம்மளுடைய நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸுக்கு அவைலபிளாக இருக்காது. நம்மளால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா மீடியம் இருந்தால் தான் நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஷியஸ்னஸோட நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளால் வந்து இந்த 5 பாயிண்ட்டையும் வந்து சொல்ல முடியணும். இப்போ இது அப்படியே வந்து பியூர் எக்ஸிஸ்டன்ஸுக்கு நாம் வந்து அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸிஸ்டன்ஸ்
எக்ஸிஸ்டன்ஸ் எந்த ஆப்ஜெக்டோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அப்போ அது என்ன பண்ணுறது? ஆப்ஜெக்டை பர்வேட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறது. ஆப்ஜெக்டை என்னவா ஆக்கிறது? எக்ஸிஸ்டன்ட் ஆப்ஜெக்டாக அது இப்போ ஆக்கிறது. பாடியை சென்ஷியன்ட் ஆக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஆப்ஜெக்டை இப்போ எக்ஸிஸ்டன்ட் ஆப்ஜெக்டாக ஆக்கிறது. இப்போ அந்த ஆப்ஜெக்டோட பவுண்ட்ரியோடு நிற்கிறது இல்லை, அது அதையும் தாண்டி எல்லா இடத்துலையும் பர்வேட் ஆகிறது. ஆப்ஜெக்டே டிஸ்ட்ராய் ஆனாலும் எக்ஸிஸ்டன்ஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். அப்புறம் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா நம்மளால் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மீடியம் நம்மளுக்கு தேவை. இதை வந்து நாம் கிளாஸில் வந்து நிறையா வாட்டி சொல்லி 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 நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிடும். அப்புறம் திடீர்னு கேட்டால் நம்மளால் வந்து மறந்தும் போயிடும், நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் நல்லா புரிஞ்சுடுது அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை என்ன, ஒரு சாதனா என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் கான்ஷியஸ்னஸ்ங்கிற வார்த்தையை போட்டோமோ அங்கெல்லாம் இப்போது நான் அப்படின்னு போடணும். நான் வந்து இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது அப்படின்னு போடணும். இந்த பாடியே போனால் கூட நான் இருப்பேன் அப்படி வந்து நம்மளால் வந்து அந்த நானுங்கிற வார்த்தையை கான்ஷியஸ்னஸ்ங்கிற பிளேஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியணும். சக ஆத்மா. ஸோ அந்த ஆத்மா, ஸோ எந்த ஆத்மா வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பியோர் கான்ஷியஸ்னஸ்ஸோ, அதாவது நித்திய கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து நித்தியம் அண்ட் ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்கிறார். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது, எப்பவும் இருக்கக்கூடியது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எந்த வார்த்தையை போடலாம்? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது, எப்பவும் இருக்கக்கூடியது. அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டில் சொல்லணும்னா என்ன வேர்ட் சொல்லலாம்? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது, எப்பவும் இருக்கக்கூடியது. அனந்தம். அனந்தம்னா என்ன அர்த்தம்? லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. ந ஆதி ந அந்தம். அப்புறம் அது ஆல் த டைம் இருக்குது. அதுக்கும் அனந்தம்ங்கிற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன் கிடையாது, டைம் வைஸ் லிமிட்டேஷனும் அதுக்கு கிடையாது. ஸோ ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன் இல்லைன்னா ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்கிறோம். டைம் வைஸ் லிமிட்டேஷன் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? டைம் அப்படின்னு சொன்னால் ஒரு டைமில் பர்டிகுலர் டைமில் அது பிகின் ஆகணும், ஒரு பர்டிகுலர் டைமில் அது எண்ட் ஆகணும். அப்போ டைம் வைஸ் அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. டைம்னால் அது கண்டிஷன் பண்ணப்படுறது இல்லை அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் நோ பிகினிங் நோ எண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவும் இருக்கக்கூடியது. அப்போ நித்திய சர்வகத இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னா அனந்தம் ஒரு அனந்தா, லிமிட்லெஸ்னஸ். அகம் அனந்த சச்சித் ரூபா அஸ்மி, இல்லைன்னா சச்சித் அனந்த ரூபா அகம் அஸ்மி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அகம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து அந்த லாஸ்ட் லைனுடைய ஃபைனல் ரிவைஸ்டு ஸ்டேட்மெண்ட். அகம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஸோ எல்லா அந்த 11 ஸ்லோகங்கள்லேயும் லாஸ்ட் லைனுக்கு இதை நாம் போட்டுருணும். பாக்கி 3 லைனில் வந்து ஆத்மாவுடைய க்ளோரி பற்றி சொல்லப்படுறது. ஸோ ஃபஸ்ட் லைன் என்ன சொல்கிறது? மனச்சக்ஷுராதி பிரவருத்தௌ நிமித்தம் அஸ்தி. ஸோ நான் அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் ஆகிய நான் தான் நிமித்தம். நிமித்தம்னா என்ன அர்த்தம்? காஸ், காரணம் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு காரணம்? பிரவருத்தி. பிரவருத்தினா ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நான் தான் காரணம். எதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறது? மனஹா சக்ஷுஹு ஆதி. ஸோ மனஹானா மைண்டு, சக்ஷுஹுனா கண்ணு, ஆதினா எக்ஸெட்ரா. அப்போ என்ன போட்டுக்கணும்?
பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணா சத்வாரி அந்தக்கரணம் அந்தக்கரணாணி. ஸோ எத்தனை பார்ட்ஸ் வரும்? 19 காம்பனன்ட்ஸ் வரும். இப்போ அந்த 19 காம்பனன்ட்ஸும் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எதனால் பண்ணுறது? கான்ஷியஸ்னஸ் ஆகிய என்னால் தான் அது எல்லாமே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறது. அதாலேயே ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அந்த 19 கரணம்ஸ் அதாலேயே ஃபங்க்ஷன் பண்ண முடியுமானா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஃபேனால் தானாகவே சுற்ற முடியுமா? ஃபேனால் தானாக சுற்ற முடியும். இப்போ மைக்கால் தானாகவே ஆம்ப்ளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து தன்னோட ஃபங்க்ஷனுக்கு அதுக்கிட்டேயே இருக்கிற இன்ட்ரென்சிக் ஃபீச்சர்னால் ஃபங்க்ஷன் பண்ணல, ஆனால் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை அது டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஆனால் அந்த விஷயம் இன்விசிபிளாக இருக்குது. அப்போ அந்த இன்விசிபிளாக இருக்கிற இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துட்டோன்னா எது இன்விசிபிளாக இருக்குது? ஃபேனு, லைட்டு, மைக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் நம்ம வந்து மூவ் ஆகிற ஃபேனை கண்ணால் பார்க்குறோம். ஆனால் அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுனா இப்போது எதனால் பண்ணுறது? கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிசிட்டினால் பண்ணுறது. இப்போ இதை வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், ஃபேனே தானாக சுற்றுறது போல் இருக்குது அப்படின்னு. அப்புறம் வேறு யாரோ வந்து சொல்கிறா, இல்லை இல்லை இப்போ பாரு நான் வந்து கரண்ட்டை வந்து கட் பண்ணிட்டேன்னா ஃபேனை வந்து சுத்தாது பாரு. அப்போ வேறு ஒரு எக்ஸ்டர்னல் பிரின்சிபிள் வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தரா இல்லையா? இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபேனோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது அப்படின்னு திருப்பியும் அதே கதையெல்லாம் சொல்லி போர் அடிப்பேன். இல்லைன்னா கதையெல்லாம் சொல்லி போர் அடிக்க மாட்டேன். நீங்களே வந்து ஹோம்ஒர்க் அதெல்லாம். ஆனால் நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுறது, அந்த ஃபேன் முழுக்க வியாபித்து அந்த ஃபேனை ஆக்சுவலாக அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஃபேனுக்கு கேப்பபிலிட்டி இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பண்ண வைக்கிறது இல்லை. இப்போ அதே எலக்ட்ரிசிட்டி வந்து டியூப் லைட்டை பர்வேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆகும்? டியூப் லைட் சுற்றுமா? டியூப் லைட்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கோ அது வந்து இப்போ நடக்கும் இல்லையா? ஆனால் எலக்ட்ரிசிட்டியோடைய ப்ரெசன்ஸில் அதெல்லாம் நடக்கிறது. மைக்கில் வந்து பர்வேட் பண்ணிதுன்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயமானது இப்போ நடக்கிறது இல்லையா? அப்போ எலக்ட்ரிசிட்டி ஒன்று தான் ஏகா, ஆனால் அது எந்த கேட்ஜெட்டை பர்வேட் பண்ணுறதுங்கிறத பொறுத்து அந்தந்த கேட்ஜெட்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அது அந்தந்த ஃபங்க்ஷனை பண்ணுறது. அது மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் என்ன இருக்குன்னா ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இருக்குது. இப்போ ஃபேனுன்னா இன்பில்ட்டாக அதால் சுற்ற முடியும், மைக்குன்னா இன்பில்ட்டாக அதால் ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள் ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வந்து அந்த இன்விசிபிள் பிரின்சிபலுடைய ப்ரெசன்ஸில் அந்த ஃபங்க்ஷன் ஆனது வந்து இப்போது நடக்கிறது. இப்போ மைக்கு வந்து நல்லா டிசைன் பண்ணியிருப்பா, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்து எதுவுமே இல்லை தான், ஆனாலும் ஒர்க் பண்ணலை அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வரலை ஆர் அதுக்கு வந்து அந்த கனெக்ஷன் ஆனது இல்லை அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இன்விசிபிள் பிரின்சிபிள் வந்து இது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவை. அது மாதிரி கண், காது, மூக்கு எல்லாமே பகவான் வந்து பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கார். ஆனால் அதெல்லாம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் தேவை. ஸோ ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், சக்ஷுஷ்ய சக்ஷுஹு அப்படின்லாம் எங்கேயோ கேட்டிருக்கோமே. காதோட காது, கண்ணோட கண்ணு, மனசோட மனசு எங்கே கேட்டிருக்கோம்? கேனோபனிஷத்தில் கேட்டிருக்கோம். அப்போ ஆர்கன்ஸ் வேறு வேறு, ஆனால் அந்த என்லிவனிங் பிரின்சிபிள் ஏகா. இப்போ கேட்ஜெட்ஸ் வேறு வேறு, ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ஏகா. உடனே ஆத்மாவை எலக்ட்ரிசிட்டி
அப்படின்னும் வந்து நாம் தப்பாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது. ஸோ இங்கே இவர் என்ன சொல்கிறார், நான் தான் அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள், என்னுடைய ப்ரெசன்ஸில் மைண்டு, சென்ஸ் ஆர்கன்ஸு இதெல்லாம் வந்து இப்போது ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாடி வந்து விசிபிளாக இருக்குது, ஆனால் அதில் ஒரு இன்விசிபிள் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் பர்வேடு பண்ணி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் வந்து இப்போ நடக்கிறது. இப்போ கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்னு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? எப்படி எனக்கு தெரியறது கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு? மண்டே ஆற்றல புரியுது புரியலை, அதை வச்சு தான் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மன சக்ஷுராதி பிரவருத்தௌ நிமித்தம். அப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், அந்தக்கரணம், இது எல்லாத்துடைய ஃபங்க்ஷனுக்கு எது காரணமாக இருக்கோ அது கான்ஷியஸ்னஸ். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் தானாகவே ஃபங்க்ஷன் பண்ணாதா? ஏன் இதுக்கு ஆத்ம சைத்தன்யத்தோடைய ப்ரெசன்ஸ் ஆனது தேவைப்படுறது? அதாலேயே வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்க முடியாதா? என்ன சொல்கிறார், அது வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா அது எல்லாமே வந்து ஜடம், மேட்டர் பிரின்சிபிள், இனர்ட் இன் நேச்சர். 19 ஆர்கன்ஸும் வந்து அச்சேதனம். அப்போ இதெல்லாம் வந்து அச்சேதன பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. பஞ்சபூதம் தான் ரா மெட்டீரியல் எல்லாத்துக்கும் இல்லையா? அப்போது ஸ்தூல சரீரத்துக்கு ஸ்தூல பஞ்சபூதம் ரா மெட்டீரியல், சூக்ஷ்ம சரீரத்துக்கு சூக்ஷ்ம பஞ்சபூதம் வந்து ரா மெட்டீரியல். ஸோ 5 எலிமெண்ட்ஸ்லேருந்தும் இது வந்ததுனால இது வந்து ஜடம். ஸோ அச்சேதன வஸ்துனால் தானாகவே ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்போ வந்து கிளாஸுக்கு நம்ம வண்டியில் வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, 2 வீலர்லேயோ கார்லேயோ வந்திருக்கோம்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த காரையோ 2 வீலரையோ வெளியில் பார்க் பண்ணி வச்சுட்டு நிம்மதியாக உட்காந்துட்டு கிளாஸ் கேட்குறோம். என்ன ஒரு அசம்ஷனில் அப்படி உட்காந்து கேட்குறோம், நாங்கள் பார்க் பண்ணியிருக்கு, நம்ம போகிற வரைக்கும் பத்திரமா அது அங்கேயே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருக்கோம். இப்போ யாராவது கார் டிரைவரோடு வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த டிரைவர் இப்போ என்ன பண்ணியிருப்பான், விட்ட உடனே கிளம்பி போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு போயிடுவான். ஏன்னா அவன் சேத்தனம், அவன் கிளம்பிடுவான். ஆனால் இந்த வண்டிலாம் இருக்கே அது வந்து அச்சேதனமாக இருக்கிறதுனால நம்ம எங்கே விட்டோமோ அங்கேயே இருக்கும். இப்போ அது மட்டும் 1 hour ஆகும் வரத்துக்கு. இவன் சொல்கிற ரூட்லேயே இப்போ பார் போயின்ட்டுருக்கோமே, நம்ம வேணால் கொஞ்சம் ஜாலியாக எங்கேயா போயிட்டு வரலாமேன்னு போச்சுன்னா ஸோ போக அதால் முடியாது. ஸோ அச்சேதனம். ஸோ அச்சேதன வஸ்து ஸ்வயமேவ ந பிரவர்த்ததே, அதால் ஸ்வயமாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்போ ஜட வஸ்து வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சேதன தத்துவத்துடைய ஹெல்ப் வந்து தேவை. அது மாதிரி இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸுங்கிறது அச்சேதனம், மேட்டர் பிரின்சிபிள். அது வந்து சென்ஷியன்ட் கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறது, அதை பர்வேடு பண்ணி ப்ளஸ் பண்ணுறது. அதோட மியர் ப்ரெசன்ஸில் அந்தந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருக்கோ அது வந்து பண்ணுறது. இப்போ என்ன சொல்கிறார், நான் வந்து மைண்டு கிடையாது, நான் பாடி கிடையாது, நான் தாட்ஸு கூட கிடையாது, அது எல்லாத்தையுமே வந்து பர்வேடு பண்ணி என்னோடய ப்ரெசன்ஸில் அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது. அப்புறம் என்ன சொல்கிறார், நிரஸ்த அகில உபாதி. நான் வந்து என்ன இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டேன்னா கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படிங்கிறது வந்து அந்த இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபீச்சரில் 2வது பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து இங்கே அப்ளை பண்ணி நான் ஒரு இண்டிபெண்ட் பிரின்சிபிள், நான் என்ன பாக்கி எல்லாத்துலேருந்தும் பிரிச்சுட்டேன்னா செப்பரேட் பண்ணிட்டேன்னா இன்னும் என்ன, நான் பாடி கிடையாது, ஐ எம் செப்பரேட் ஃப்ரம் பாடி, நான் வேறு பாடி வேறு. எப்படி வந்து லைட்டு வேறு என் கை வேறையோ, இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிசிக்கலாக லைட்டையும் கையையும் பிரிக்க முடியுமானா ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது. ஆனால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால், லைட்டு வந்து என்னோடய கையோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது அப்படின்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது இல்லையா. அப்போ லைட் வந்து ஒரு இண்டிபெண்ட் பிரின்சிபிள். கையே வந்து ரிமூவ் பண்ணிட்டாலும்
அந்த இடத்துல லைட்டு கண்டினியூ ஆகும். அது மாதிரி இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாலும் என்ன இருக்கும்? நானாகிய பியூர் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அது மட்டும் நான் மட்டும் இருப்பேன் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறார். ஸோ உபாதி அப்படின்னு சொன்னால் அந்த 19 ஆர்கன்ஸையும் வந்து இந்த இடத்துல நாம் வந்து போட்டுக்கணும். உபாதினா மீடியம், எதோட ஹெல்ப்போட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதோ அதுக்கு பேர் உபாதி. விவகாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மீடியம். அகில அப்படின்னு சொன்னோன்னா டோட்டல், மொத்தம் அப்படின்னு அர்த்தம். 19 ஆர்கன்ஸும். நிரஸ்த அப்படின்னு சொன்னால் பிரிச்சா, வென் செப்பரேட்டட். அப்போ ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ணுறது இல்லை. இங்கே வந்து எப்படி வந்து ஆப்ஜெக்டே இல்லாத இடத்துல கூட என்ன இருக்கு? லைட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி லைட் இருக்குன்னு நம்மளால் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அது மாதிரி ஆப்ஜெக்டே இல்லாத இடத்துலையும் என்ன இருக்கு? எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன உபாதியிலேருந்து செப்பரேட் பண்ணிட்டா என்ன இருக்கும்? அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆகாஷ கல்பகா அப்படின்னு சொல்கிறார். அப்போ எனக்கு நியரஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும்னா எதை கொடுக்க முடியும்? ஆகாசத்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆகாசமும் வந்து ஆல் பர்வேடிங்காக இருக்குது, அப்புறம் ஏக்கமாக இருக்குது, அப்புறம் அது எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணுறது, அப்புறம் அது அசங்கா, எதாலேயும் அது வந்து பொல்யூட் ஆகிறது இல்லை, அப்புறம் நிராகாரகா, ஃபார்ம்லெஸ்ஸு, இப்படி நிறைய காமன் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ரெண்டையும் வந்து வி டேக் இட் ஃபார் கிராண்டட், அதுவும் வந்து ஒரு காமன் ஃபீச்சர். அப்போ எல்லோரும் வந்து இந்த ஹாலை காலி பண்ணின உடனே என்ன இருக்கும் இந்த ஹாலில் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? காலியாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோமா நம்ம? ஆனால் என்ன இருக்குது? அப்போ ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் திங்கு கிடையாது, அபாவகா இல்லை, அது கிடையாது. அப்போ ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி. அப்போ எப்படி வந்து ஸ்பேஸ் இன்விசிபிளோ ஃபார்ம்லெஸ்ஸோ பாசிட்டிவ் என்டிட்டியோ, அதே மாதிரி ஆத்மாவும் வந்து ஃபார்ம்லெஸ்ஸு, ஆல் பர்வேடிங், பாசிட்டிவ் என்டிட்டி. இப்போ ஆகாசத்தை எவ்வளோ தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் ஈஸியாக ஆத்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால்தான் கான்ஷியஸ்னஸ்ஸே என்ன சொல்லுவோன்னா சிதாகாஷா அப்படின்னு அதுக்கு ஒரு பேரே கொடுக்குறான். ஸோ ஆகாஷ கல்பகா அகம் அஸ்மி. கல்பகான்னு சொன்னோன்னா சிமிலர் டு அப்படின்னு, துல்லியம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சிமிலர் டு. இப்போ நான் வந்து ஆகாசத்துக்கு சிமிலராக இருக்கேன். இப்போ வந்து கான்ஷியஸ்னஸும் ஸ்பேஸும் எல்லா ரெஸ்பெக்ட்ஸ்லேயும் சிமிலராக இருந்தது அப்படின்னா ஸ்பேஸ் தான் கான்ஷியஸ்னஸ்ன்னு நம்மளால் சொல்லிட முடியுமா? சிமிலர் எதுக்கு சும்மா சொல்லிட்டு ரெண்டும் சேம் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியுமானா நம்மளால் சொல்ல முடியாது. எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து அன்காமன் ஃபீச்சரும் வந்து இருக்குது. என்ன சொல்லலாம்? நிறைய அன்காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச 1-2 சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாசம் வந்து காரியம். காரியம்னா என்ன அர்த்தம்? ப்ராடக்ட், ஒரு கிரியேட்டட் என்டிட்டி. ஏன் சொல்கிறோம்? எப்படி சொல்கிறோம்? எதை வச்சு சொல்கிறோம்? தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆகாஷ சம்பூதா. ஆகாசம் பிறக்கிறது, அதை வச்சு சொல்கிறோம். இதே ஆத்மா வந்து ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட என்டிட்டி இல்லை. அப்புறம் ஆகாசம் அச்சேதன தத்துவம், ஜடம், பஞ்சபூதம் இல்லையா. கான்ஷியஸ்னஸ் வந்து சேத்தன தத்துவம். அப்புறம் ஆகாசம் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டா? பிரமேய பதார்த்தா ஆர் ஞேய பதார்த்தா அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். நமக்கு வந்து ஆகாசத்தை தெரியும் இல்லையா. ஆகாசம் எனக்கு தெரியும்னு எப்படி தெரியும்? தெரியாட்டி என்னால் வந்து அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாதுல்ல. அந்த வேர்டையே எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அந்த வேர்டோட மீனிங்கை கன்வே பண்ணுறதுக்கு தான் அந்த வேர்டையே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல.
இந்த இடம் காலியாக தான் இருக்குது, வாங்கோ வந்து உட்காந்துக்கோங்கோ அப்படிலாம் சொல்கிறோம்ல. அப்போ அது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் கான்ஷியஸ்னஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனால் சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ காலியாக இருக்குது அப்படிங்கிறத பிரகாசப்படுத்துறது ஆத்மா. காலியாக இருக்கிறது ஆகாஷா, காலியாக இருக்குன்னு பிரகாசப்படுத்துறது ஆத்மா. அப்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஜன்யத்வம், அது அஜன்யத்வம், அச்சேதனத்துவம் சேதனத்துவம், திருஷ்யத்வம் திருக்த்வம். இப்போ ஸ்பேஸ் வந்து ஆத்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஆத்மா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ நான் தான் வந்து எல்லா ஆர்கன்ஸுடைய ஃபங்க்ஷனிங்க்கும் காரணம் அப்படின்னு சொன்னேன்னா, நான் எல்லா ஆர்கன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுறேன்னா, நான் தான் இங்கே யார்? கான்ஷியஸ்னஸ் ஆத்மா. நான் தான் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறேன்னா, ஆக்டிவேஷனுங்கிறது ஒரு ஆக்ஷன், கரெக்டாக? வீட்டிலலாம் சில பேர் இருப்பா, சேர்லேயே சும்மா கால் மேலே கால் பண்ணு உட்காந்து அவள் ஒன்றுமே பண்ண மாட்டா, ஆனால் எல்லாரையும் வந்து பம்பரமாக சுற்ற வைப்பா. அந்த மாதிரி ஆத்மா ஏதாவது பண்ணுறதா? ஒன்று வந்து கரோத்தி, இல்லைன்னா என்னது அது, காரயதி. ஸோ ஆத்மா அப்படி எல்லா ஆர்கன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுறதா? சப்போஸ் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகிடும்? ஆத்மா நம்மளுடைய குட் ஆக்ஷன்ஸுக்கோ பேட் ஆக்ஷன்ஸுக்கோ இப்போ ஆத்மா வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகிடும். இப்போ ஆத்மாவுக்கு என்ன வந்துடும்? புண்ணியம் அண்டு பாப்பம் வந்துடும். அப்போ மகாத்மாவில் ஆத்மா வந்து புண்ணிய கர்மா பண்ண வைக்கிறது, துராத்மாவில் ஆத்மா வந்து பாப்ப கர்மா பண்ண வைக்கிறது அப்படின்லாம் சொல்லிடுவோம் இல்லையா? அப்போ என்ன கேள்வி வரும்? ஏன் சில பேருக்கு மட்டும் நல்ல ஆக்ஷன்ஸ் பண்ணுறா, சில பேர்லாம் மட்டும் ஏன் கெட்ட ஆக்ஷன் பண்ணுறா? இப்போ இந்த தப்பு பண்ணினா அந்த ஆக்ஷனுக்கு தண்டனை கொடுக்கணுன்னா இப்போ யாருக்கு கொடுக்கணும் தண்டனையை? யார் பண்ண வைக்கிறாளோ அவளுக்கு தான். கொலை பண்ணினவனை விட கொலை பண்ண தூண்டினவனுக்கு தான் வந்து தண்டனை ஜாஸ்தி இல்லை. ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? நான் எல்லா ஆர்கன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆசைப்பட்டோ என்னோடய வில்லையோ அதை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணலை. ஜஸ்ட்டு என்னோடய மியர் ப்ரெசன்ஸில் அது எல்லாம் அதனுடைய வேலையை பண்ணுறது. இப்போ வந்து நான் ஆத்மா வந்து கண்ணுக்கிட்ட அதை பாரேன் அப்படிலாம் சொல்லாது, காதுக்கிட்ட நீ கேள அப்படியெல்லாம் வந்து எதுவும் அது சொல்கிறது இல்லை. ஜஸ்ட் என்னோடய மியர் ப்ரெசன்ஸில் அந்தந்த ஆர்கன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ அந்தந்த ஃபங்க்ஷனை அந்தந்த ஆர்கன் பண்ணும். ஸோ நைவ குருவன் ந காரயன். நான் யார்? நவத்வாரே புரே தேஹி. அப்போ என்னோடய ப்ரெசன்ஸில் இதெல்லாம் ஜஸ்ட்டு நடக்கிறது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சண்டே ஈவினிங் வந்து தத்துவலோகால வந்து பிரம்ம வித்யா மந்திரோடைய குரு பூர்ணிமா ஃபங்க்ஷன் அது வந்து பூஜ்ஜியம் 400 ஸ்பெஷல் இன்வென்ட்ஸாக வேறு